இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பணத்தை வச்சு தன்னோட அயோக்கியத்தனத்தை மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். என்னைக்கு நான் அவனை அவமானப்படுத்தினோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க போனாலும் என்னை அவமானப்படுத்துறதுக்கும் என்னை தோக்கடிக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்கான். இந்த விஷயத்துல அவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதே இல்லை. ஆனா சிபியோட அஜாக்கிரதையால முத தடவையா அவனுக்கு இந்த ஏலம் கிடைச்சிருக்கு. இது ஏதோ ஒரு ஏலம்னா நான் தோத்ததுக்கு இவ்ளோ வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். இது பிரகாஷோட கனவு ப்ராஜெக்ட். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எந்த ஆதரவும் இல்லாம நான் தவிச்ச மாதிரி இன்னொரு பொண்ணு தவிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுக்காக உருவான ஸ்கீம் தான் இது. அவன் இந்த டெண்டருக்காக எவ்வளவு உழைச்சிருக்கான் தெரியுமா? அதோட பலன்தான் வருஷம் அந்த டெண்டர் நமக்கு வந்துட்டு இருந்தது. அது மூலமா நிறைய ஆதரவில்லாத பொண்ணுங்களுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய பேரோட பசி ஆத்தணும். இப்ப அவனோட பிள்ளையாலேயே அந்த டெண்டர் மிஸ் ஆயிடுச்சு. குறிஞ்சி மாதிரியான பொறுக்கிங்களுக்கு ஏழைங்க படுற வலி எப்படி தமிழ் புரியும்? ஒரு டெண்டரை தோக்கடிச்சிட்டு இப்ப அடுத்த டெண்டருக்கும் வந்திருக்கான். ஜனமா, வருத்தப்படாதீங்க. அது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரியுது. சிபியால நடந்த தப்ப நான் சரி பண்றேன். அது எப்படி தமிழ்? நீங்க கேட்டுட்டீங்கல்ல, அது வாங்கி கொடுக்கறது என்னோட வேலை. இது நான் உங்களுக்கு கொடுக்கற ப்ராமிஸ். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன். அப்பா எதுக்கு தமிழ் ரூம்ல இருந்து ஃபைலை திருடிட்டு போறாரு? இத உடனே தமிழ் கிட்ட சொல்லணுமே. அத்தா 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 என்னடா அத்தா, அப்பா தமிழ் ரூம்ல இருந்து ஒரு ஃபைலை திருடிட்டு போறாரு. சரி, அதுக்கு நீ என்ன பண்ண போற? நான் இதை போய் தமிழ் கிட்ட சொல்ல போறேன். சொல்லாத. ஏன்? தப்பு பண்ணது உன் அப்பா. இத போய் தமிழ் கிட்ட சொன்னா உன் அப்பாவை தப்பா நினைக்க மாட்டாளா? ஆமா, நினைப்பாங்க தான். ஆனாலும் அவர் அப்படி பண்ணக்கூடாதுல்ல. டேய், புரியாம பேசாத. நீ போய் சொன்னா அவ ஜானு கிட்ட சொல்லி உங்க அப்பாவை வீட்டை விட்டு வெளில தோத்திருவா. பரவாயில்லையா? அப்படியா? இருந்தாலும் தமிழ் பாவம்ல. அதை நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி. ஹலோ மேடம், நான் ஃபேக்டரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கண்ணா. ஃபேக்டரியில ஃபயர் ஆக்சிடென்ட் மேடம். உடனே வாங்க மேடம். என்ன சொல்றீங்க? எப்போ? இப்போதான் மேடம். தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு மேடம். ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேடம். ரொம்ப பயமா இருக்கு மேடம். உடனே வாங்க மேடம். சரி. அண்ணா, காரை ஃபேக்டரிக்கு விடுங்கண்ணா. செக்ரட்டரியேட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே மேடம். அண்ணா, முதல்ல ஃபேக்டரிக்கு போங்கண்ணா. சரிங்க மேடம். அண்ணா, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. அண்ணா மேடம், ஃபேக்டரியில ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேடம். நீங்க எப்போ டியூட்டிக்கு வந்தீங்க? நான் காலையில இருந்து இங்கே தான் மேடம் இருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு யாரோ தப்பா தகவல் சொல்லியிருக்காங்க. அப்போ யார் இப்படி ஒரு பொய்ய சொல்லிருப்பா? ஒருவேளை இது அந்த ஆளோட வேலையா இருக்குமோ?
அண்ணா சார் வணக்கம் சார். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பா தெரியாது சார். ம், போங்க. சாரி ஜானு, உன்னை தோக்கடிக்கிறது என்னோட நோக்கம் இல்லை. உனக்கு இந்த ஏலம் இல்லைன்னா வேற ஏலம். ஆனா எனக்கு தமிழ் ஜெயிக்க கூடாது. அவளை தோக்கடிக்கிறதுக்கு இதான் வழின்னு தோணுது. தப்பா நினைக்காது ஜானு. ஒரு சில நேரத்தில் ஜெயிக்கிறதுக்காக இந்த மாதிரி குறுக்கு வழியை ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருது. அண்ணா சொல்லுங்க மேடம். செக்ரட்டரியேட்டுக்கு உடனே போகணும்னா சீக்கிரமா போங்க. இந்நேரம் டெண்டர் முடிஞ்சிருக்குமே மேடம். அண்ணா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. நீங்க எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போங்க. சரிங்க மேடம். ஜனாமா மட்டும்தான். நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன். ஜனாமா, நீ ஏன் சரியான நேரத்துக்கு போல? இல்ல ஜனாமா, அது வந்து என்ன காரணமா இருந்தாலும் இது எவ்வளவு பெரிய முக்கியமான டெண்டர்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா? என்ன காரணமா இருந்தாலும் இது எவ்வளவு பெரிய முக்கியமான டெண்டர்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா? அதையும் மீறி நீ லேட்டா போனா என்ன அர்த்தம்? எப்போதும் ஒரு விஷயத்துல பஞ்சுவாலிட்டியா இருக்கிறது முக்கியம் இல்ல, முக்கியமான நேரத்துல பஞ்சுவாலிட்டியா இருக்கணும். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கல தமிழ். நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. இல்ல ஜனாமா. இவளை வீட்டை விட்டு துரத்த இதுதான் நல்ல சான்ஸ். விடக்கூடாது. ச்சே, இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா இல்லாம போயிட்டாரே. என்ன பாக்குற? ஏதோ பெரிய பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, பெருசா ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிற. இதான் இந்த கம்பெனி காட்டுற விசுவாசமா? சொல்ல முடியாது சிபி. இவ அந்த ஆப்போசிட் கம்பெனில பணகினா வாங்கியிருந்தாலும் வாங்கியிருப்பா. என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா என்னோட நேர்மையை பத்தி மட்டும் தப்பா பேசாதீங்க. என் அத்தைய அவமானப்படுத்தி உட்கார வச்சுட்டு நேர்மையை பத்தி பேசிட்டு இருக்கியா நீ? அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. கண்டிப்பா நீ அந்த குறிஞ்சிநாதன் கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இந்த வேலையை பார்த்திருக்கணும்.